6 பேர் செஞ்சது தப்புதான். தப்புதானே? அந்த தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா அந்த குடும்பமும் தண்டனை அனுபவிக்கணும். அப்ப குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துக்கு ஏதாவது பென்ஷனாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் கொலை செஞ்சா பென்ஷன் கொடுப்பாங்க. கொலை செஞ்சவனுக்கு பென்ஷன் கொடுக்காத அந்த ஃபேமிலி பென்ஷன், அந்த தாய், அந்த குழந்தைகள், சிறு குழந்தைகள், அந்த தாய் என்ன ரோட்ல போவாங்க? என்ன பண்றீங்க? நீங்க கேட்டது 100க்கு 100 கரெக்ட் தான் சார். அப்போ கஸ்டோடியல் டெத்ல இறந்து போன அஜித் குமாருக்கு குழந்தை இருந்திருந்தா அவங்களோட நிலைமை? கொடுக்கிற இழப்பீட்டை வச்சு சாகுற வரைக்கும் சாப்பிட முடியுங்களா? ரூல் 9 ஆஃப் தமிழ்நாடு பென்ஷன் ரூல் 1978. அன்லாஃபுல் பிஹேவியர், வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டால் கவர்மெண்ட் மே வித்ஹோல்ட் ஆர் வித்ட்ரா பென்ஷன். பென்ஷனை ரத்து பண்ணலாம். லா என்ன சொல்லுதுன்னா, as per Supreme Court in DS Nahara versus Union of India 1983, பென்ஷன்ன்றது ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்கிற சப்போர்ட், ஈவன் இஃப் தி எம்ப்ளாயி இஸ் an accused person. பென்ஷன் டினை பண்றனால it will affect Article 21 and 14 அப்படின்னு லா சொல்லுது. சோ இதை டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட் தான். அதாவது நடக்க கூடாது, நடந்துருச்சு. அதுக்குரிய இழப்பீடு அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் செஞ்சது இழப்பீடு எனக்கு பத்தலையா அப்படின்னு கேட்கறது அது உன்னுடைய உரிமையா இருக்கலாம். அதுக்காக 80 கிலோமீட்டர் தள்ளி வேணும் கொடுத்துட்டாங்க, தண்ணி இல்லாத காட்டுல பட்டா கொடுத்துட்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுனா என்ன? Supreme Court has held that rehabilitation should be meaningful and not illusory. கொடுக்கப்பட்ட லேண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லனா they have all rights to ask for changes. இதெல்லாம் அதாவது மனித நேயமே இல்லாம பேசக்கூடிய மிருகங்கள் வாழ்ற நாடா போச்சு. கரெக்ட் தான் சார். அஜித் குமார் அடிச்சு கொண்டது மிருகத்தனம் தான்.